குரு பயிற்சி விழாவை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இந்த குரு பயிற்சிக்காக என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கோயில் நிர்வாகத்தால்? காயத்ரி, திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில்ல உள்ள குரு பரிகார கோயில் குரு பயிற்சி விழா இன்று நடைபெற உள்ளது. இதற்காக திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கோயில் நிர்வாகத்தின் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. வருடந்தோறும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு அந்த பிரவேசம் செய்யும் நாளில் குரு பயிற்சி விழா குரு பரிகார கோயில்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு இன்று மதியம் 1:19 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைவதாக ஜோதிட வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். அதையொட்டி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தி சன்னதியில குரு பயிற்சி விழா இன்று நடைபெறுகிறது. குறிப்பாக குரு தட்சிணாமூர்த்திக்கு மதியம் 1:19 மணிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட உள்ளது. அந்த நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்ய தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்களும் அதிக அளவில் கலந்து கொள்வார்கள் என்பதால் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவின் பேரில் மாவட்ட நிர்வாகம் சிறப்பு பேருந்து வசதிகள், அதே போல கோயிலை சுற்றி சுகாதார மேம்பாடு வசதிகள் உட்பட பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தருண் கரக் தலைமையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இன்று காலை முதல் கோயிலில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்து வருகிறார்கள். இன்று பாத்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இந்த பிரவேசம் செய்யும் குரு பகவான் ஹோமங்கள் என்பது காலை முதலே நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் லட்சார்ச்சனை விழா என்பது இந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி மே 22ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக கோயில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பார்க்கும்பொழுது காலை 9:30 மணி முதல் 12 மணி வரையிலும், அதே போன்று மாலை 4:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் இந்த லட்சார்ச்சனை நடைபெறும் எனவும் அந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பில் செய்தி சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிக அளவில் பக்தர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். இன்று மதியம் 1:19 மணிக்கு குரு பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது. காயத்ரி, நன்றி ராஜசேகர், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.